செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். கிளமங்கலத்தில் இந்தியன் வங்கி கிளைக்கு புதிய கட்டிடம் திறப்பு விழா துவக்கி வைத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலத்தில் இந்தியன் வங்கி கிளைக்கான புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதியில் செயல்பட்டு வந்த இந்தியன் வங்கி கிளை பேரூராட்சி சார்பில் கட்டப்பட்டிருந்த கட்டிடம் மிகவும் சிதிலமடைந்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனால் இந்தியன் வங்கி நிர்வாகம் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சந்திப்பு சாலையில் புதிய கிளை அமைக்க திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கு பொதுமக்கள் சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தற்பொழுது உள்ள பகுதியிலேயே இந்தியன் வங்கி கிளை செயல்பட வேண்டும் என போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது தளி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டி ராமச்சந்திரன் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் சமரசம் பேசி இதற்கான தீர்வை ஏற்படுத்தும் விதமாக பேரூராட்சி சார்பில் பழைய கட்டிடத்திற்கு பின்புறத்திலேயே புதிதாக நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தின் இந்தியன் வங்கி கிளை செயல்பாட்டினை இன்று இந்தியன் வங்கியின் தருமபுரி மண்டல மேலாளர் கோவிந்தராஜு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இதேபோல ஏடிஎம் சேவை மையத்தையும் அவர் துவக்கி வைத்தார். பின்னர் வாடிக்கையாளரின் கார் கடனுக்கான அனுமதி ஆணையையும் வழங்கினார். 119 ஆண்டுகள் தனது சேவையை வழங்கி வரும் இந்தியன் வங்கி தற்பொழுது 14 லட்சம் கோடி ரூபாய் அளவு வர்த்தகம் செய்து வருகிறது. தனியார் வங்கிகளில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அனைத்து வசதிகளும் தற்போது இந்தியன் வங்கியில் உள்ளன. நாடு முழுவதிலும் சுமார் 6000க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட இந்தியன் வங்கி கடந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் 10,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாக மண்டல மேலாளர் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக நல்ல சேவைகளை வழங்கி வரும் இந்தியன் வங்கியின் பழைய கட்டிடத்தில் இருந்து 4 வழி சாலை சந்திப்பு பகுதிக்கு இடமாற்றம் செய்து வங்கி அதிகாரிகள் முடிவு செய்திருந்தனர். நகரின் மையப்பகுதியில் பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு இருந்த நிலையில் பெண்கள், விவசாயிகள், முதியோர் என பலதரப்பட்டவருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் இதே பகுதியில் செயல்பட வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்று பேரூராட்சியின் சார்பில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு துவங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், மாணவர்களுக்கான கல்விக்கடன் ஆகிய சேவைகளை அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு